குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக. ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள். சிம்ம லக்னம். சிம்மம் என்றாலே ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேச ராசியிலிருந்து 5ஆம் இடம் வரக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம லக்னக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க? இவங்க அதிகார தோரணை மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். எங்கே இவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த இடத்த சுற்றி கெப்பாசிட்டி இவங்க கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஆளுமை இவங்களதாக தான் இருக்கும். ஒருவேளை அரசியலில் இருந்தால் இவங்களுடைய ஆளுமை இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தொழில் துறையில் இருந்தாலும் சரி, இவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், தலைமை தாங்குவதல். அப்போ இவங்க சொல்கிறத தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். குடும்பத்துலேயும் சரி, இவங்க குடும்பத்தில் இவங்க சொல்கிறத கேட்டால் தான் இவங்கக்கிட்ட வந்து சுமூகமான போக்கை கடைபிடிக்க முடியும். இவங்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். செய்யக்கூடிய ஹெல்ப்பு கூட வந்து அது ஒரு அதிகாரமாக தான் இருக்குமே தவிர அது ஒரு அன்பு போக்கு இருக்காது. அன்பானா ஒரு ஆளுமையான ஒரு அதிகாரம் ப்ளஸ் ஆளுமையான ஒரு உதவி அப்படின்றது இருக்கலாம். அது அந்த ஆணையிடக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரர்கள் நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். இவங்களும் பார்த்திங்கன்னா காவல்துறை, அதை தாண்டி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், மருத்துவத்துறை, இராணுவம், இந்த மாதிரி ஒரு தலைமை பதவி வகிக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இவங்க இருப்பாங்க. இவங்க கீழே எப்போ ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. இல்லை இவங்க வந்து ஒரு ஆனரபிள் அப்படின்னு கூடிய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் சிம்மம். அதுக்கு தாண்டி இவங்களுடைய 7ஆம் வீடு அப்படின்றது கும்பம். அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்றது கும்பம். அப்போ இந்த கும்ப ராசின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு. அதே இவங்களுக்கு அந்த மகர ராசி எப்படி 6ஆம் வீடாக வந்து அதுக்கு சனி பகவான் ஆட்சியாக இருக்காரோ, அதே மாதிரி கும்ப ராசி 7ஆம் வீடாக வந்து அதுக்கும் சனி பகவான் தான் ஆட்சி. அப்போது மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லாத இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவானாகவே வந்து அமைகிறார். 6என்றது இவங்க செய்யக்கூடிய வேலை, 7என்றது இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னரும் அதில் வராங்க. மனைவி கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமும் அங்கே வராங்க. அப்போது சில சிம்ம லக்னக்காரர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய தொழில் பார்ட்னர் வந்து மனைவியாகவே அமைவாங்க. நிறைய பேருக்கு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க. இந்த சிறப்பு வந்து சிம்ம லக்னக்காரங்கள் தான் இருக்கும், வேறு எந்த ஜாதகர்களுக்கும் பெரும்பாலும் அமையாது. அதே மாதிரி சனி மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அது அமையும், குடும்ப தொழிலாக இருக்கும். இப்போ சிம்மம்ன்றது பாரம்பரியம், கெப்பாசிட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா தாத்தா தொழில் பண்ணுவாங்க, தந்தை தொழில் பண்ணுவாங்க, அதை அப்படியே மகனும் பண்ணுவான், பேரனும் பண்ணுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா பாரம்பரியம் மிக்க தொழில் செய்யக்கூடியவங்க 3 தலைமுறையாக ஒரே தொழில் பண்ணுவாங்கன்றது சொல்லலாம். மிக பிரபலமான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை. அப்போ அந்த 3 தலைமுறையாக தொழில் பண்ணக்கூடியவங்க அப்படின்லாம் ரொம்ப பிரபலமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மகர ராசி சிம்ம லக்னம் அவர். அப்போ சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து படிப்படியாக இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். இதில் அதிர்ஷ்டம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணா, அவங்களுடைய வாரிசில் பொண்ணு அதிர்ஷ்டம் பண்ணாங்க. அதை தாண்டி அதிர்ஷ்டம் இப்போ யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர பிள்ளையும். அப்போது இந்த பேர் புகழ் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக சிம்மத்துக்கு வரல. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு உச்ச நிலைக்கு அடையும் பொழுது தான் அந்த புகழ் இவங்களுக்கு, அந்த புகழை ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய புகழ் யார் அனுபவிப்பான்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் அனுபவிக்க மாட்டார், அவங்களுடைய பேரன் தான் அனுபவிப்பான் இன்னொரு 100 வருஷத்துக்கு இல்லையா.
அந்த 3வது ஜெனரேஷன் சொல்லினே இருக்கும். எப்போ சொல்லுவோம்? இன்னொரு 100 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை சொல்லக்கூடிய விஷயந்தான் பரம்பரை பாரம்பரியம்னு. தாத்தாவை பற்றி சொல்லினே இருப்பாங்க. இப்போ சூப்பர் ஸ்டாரோடைய புகழ் இன்னும் 100 வருஷம் இருக்கும் அப்படின்றது, அந்த பேரன் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இவருடைய புகழ்ன்றது தான். இதே தான் தொழிலும் அப்படி தான். அந்த தொழில் சார்ந்த விஷயம், தாத்தா தொழில் புள்ள பண்ணுவான், புள்ள தொழிலை பேரம் பண்ணுவான் அப்படின்றது தான். இந்த சிறப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் சிம்ம லக்னத்துக்கு சனி அமையுது. 6ஆம் வீடா 7ஆம் வீடா அமையுதுன்னா 6ன்றது செய்யக்கூடிய வேலை, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய புகழ், அதை தாண்டி கிடைக்கக்கூடிய மனைவி ஸ்தானம், அந்த மனைவி ஸ்தானத்தினால மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்போ 7ஆம் வீடு மனைவி ஸ்தானமாக அமையுது சிம்ம லக்னத்துக்குன்னா குரு சப்போர்ட் பண்ணினாங்கன்னு வச்சுங்க. இப்போ 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு ஆட்சியாவோ இல்லை உச்சமாவோ இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையில் புகழ் பேர் கிடைக்கக்கூடிய சிறந்த ஜாதகம்னு சொல்லலாம். எனவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் உங்களுது அப்படின்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கினே அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு உங்கள் ஜாதகத்தை சிறந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி பெறுங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு. சிம்மம்னா சூரியன். அப்போ அந்த சூரியன்றது வந்து சிவபெருமான் தான். பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய முக்கியம். திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி சிறப்பு. ஒவ்வொரு பிரதோஷமும் தவறாமல் பிரதோஷ வழிபாடு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு. அதையும் தாண்டி சிம்ம லக்னக்காரர்கள் வில்வ இலையை எப்பொழுதும் உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொண்டு இருப்பது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய பலம். நன்றி, வணக்கம்.